26வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று வசனம் சொல்கிறது. என் கால், நம்முடைய கால் இப்ப எங்க நிக்குது? ஹல்லேலூயா. கர்த்தரோட சமூகத்தை தவிர வேறு செம்மையான இடம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அவரோட சமூகம் தான் செம்மையான இடம். அதான் வசனம் சொல்லுது, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வசனத்தின் 2வது பகுதி நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று வசனம் சொல்கிறது. நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிற அந்த இடம் தான் சபை. அதான் தாவீது சொல்றாரு, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொல்றாரு. பாருங்களேன், அதான் பரிசுத்த ஆராதனையில நம்ம எல்லாரும் கர்த்தரோட வீடாகிய தேவாலயத்துல நின்று கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசனம் நம்ம மத்தியில இறங்கி வருது. சாலமோன் ராஜா கர்த்தருக்காண்டி ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. தாவீது கட்டணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா உன்னோட கை ரத்தம் சிந்தி இருக்கு, அதனால நீ கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மகனாகிய சாலமோன் உன்னை எனக்காண்டி ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப பாருங்க, சாலமோன் ராஜா எல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் 2 நாளாகமம் 5:11 முதல் 14 வரை நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும். நான் வாசிக்கிறேன். வகுப்புகளின் முறைமைகளின் பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாப், ஏமான், எதுத்துனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் பாடகரான லேவியரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று வசனம் சொல்லுது. பாருங்களேன், இதே மாதிரிதான் நம்ம கர்த்தரை அவரோட சமூகத்துல இந்த செம்மையான இந்த இடத்துல இருந்து கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மகிமையின் மேகத்தினால இந்த ஆலயம் நிரப்பப்படுது. அந்த நிரப்பப்படுற நேரத்துல கர்த்தரோட பிரச்சனை நம்ம மத்தியில இறங்கும் போது நம்மளால நிக்க கூட விடாம ஒரு சில நேரம் நம்ம கீழே விழுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது அதை மத்தேயுல 18:20 வசனம் சொல்லுது. பாருங்க, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு 2 பேர் 3 பேர் சேர்றப்பே வல்லமையா இருக்கும். இப்ப இத்தனை பேர் சேர்ந்து நம்ம கர்த்தரை பாடி துதிக்கும் போது அது எவ்வளவு பயங்கரமா, எவ்வளவு வல்லமையா இருக்கும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், யூத கோத்திரத்து சிங்கம், நீதியின் சூரியனாகிய நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிக்கும் பொழுது நம்ம மத்தியிலே இறங்கி வராரு. பரலோகத்தை விட்டு இறங்கி எங்க வராரு? நம்மளோட உலாவி கொண்டு இருக்காரு. அவரோட பிரசன்னத்தை நம்ம ஒவ்வொரு நாள் உணர்ந்துகிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? அல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வீடாகிய இந்த ஸ்தலத்தில் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது நம் கால்கள் நிற்கும் செம்மையான இடமாகிய இந்த ஸ்தலத்தில் நம் மத்தியில் அவர் மகிமையின் மேகமாக இறங்கி அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி தேவாலயத்தின் ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா.